தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுமே அவள் தலையில் அடிபட்டிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டே எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வருது. ஹீரோயினி அதை டக்குன்னு பிரேக் பண்ணிடுறா. ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு குக் பண்ண போயிடுறான். இப்போ ஹீரோயினி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே ஹீரோ சமைக்கிறான் பார்த்தியான்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணி விட்றா. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினி அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக ஒரு காஃபி ஷாப் போயிருக்கா. அங்கே போய் பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி பேசிகிட்டே இருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயினி அதை கண்டுக்கிறாம நேற்று நடந்த அந்த ஐ கான்டாக்ட் மூமெண்ட்லேயே வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரி தட்டி கூப்பிடும் தான் இவளுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. என்னடி எதுக்குடி கூப்பிடுன்ற மாதிரி கேட்க நான் பேசிகிட்டே இருக்கேன் எந்த உலகத்தில் இருக்கா. சரி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது நடந்துச்சான்ற மாதிரி கேட்க ஐயோ இப்போ தான் கல்யாணம் இருக்குது அதுக்குள்ளே எப்படி எல்லாமே நடக்கும், அதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் டிசைட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னேன். லூசா நீ, பையன் பார்க்க அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கான், அவன் ஒய்ஃபை பாரு கண்டிப்பாக அவன் அழகாக பார்த்து தான் விழுந்திருப்பா, 5 குழந்தை பிறந்திருக்குன்னா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை, எப்படி இதெல்லாம் தாங்குறீங்க? ஹீரோயினி உனக்கும் ஒரு பையனுக்கும் ஹோட்டலில் ஒன்று நடந்துச்சுல, அவனை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க இல்லடி எனக்கு எதுவுமே தெரியலை, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி அதெல்லாம் விடு, இந்த ஆள் எப்படி வளைச்சி போகிறது நான் உனக்கு ஐடியா தரேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஆனால் அந்த ஐடியா என்னன்னே சொல்லலை. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே அந்த ஐ கான்டாக்டை நினச்சி சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் டேபிளை தட்டி கூப்பிடுவாங்க. ஐயா ரியாலிட்டிக்கே வராரு. வந்ததுமே என்னன்ற மாதிரி கேட்க டேய் இன்னைக்கு நைட் நம்ம எப்பயுமே ஒரு கிளப்புக்கு போவோம்ல அங்கே போவோமா, ஏன்னா அங்கே புதுசாக ஒரு ஒயின் வந்திருக்கான், 2 பேர் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு இந்த ஹீரோ இல்லைப்பா எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது நான் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு சமைச்சாக்க என்னது சமைக்க போறியா, அவார்டு வாங்கின கையால் காய்கறி வாங்க போறியா, பொண்டாடி தாசனா மாறிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இல்லை, என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறா அதனால நான் தானே அவளை பார்த்துக்கிறனும், அதுக்காக தான் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டான் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஹீரோயினி கால் பண்ணுறா. அந்த காலை அட்டன் பண்ணதுமே ஹீரோயினி சொல்கிறா பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பார்சல் வரும் அதை மட்டும் வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறா. இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கெட்டு அடைச்சே இப்படி மாறிட்டியடா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அந்த பார்சலுமே வாங்கிட்டு வந்துடுறான். அதை வாங்கிட்டு வைக்கும்போது அது ஹீரோயினிக்கு ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணிக்காங்கன்றதை நோட் பண்ணிவிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி வரா. அவள் என்னடா அந்த பார்சல் வாங்கிட்டு வந்துட்டார் போல், ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணுறா. அவள் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அடியே ஃப்ரெண்டுக்காரி என்னடி அனுப்பிச்சிருக்குன்ற மாதிரி கேட்க மச்சான் நீ ஓப்பன் பண்ணி பாரு நைட் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணிடுறா. ஹீரோயினுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷார்ட் ட்ரெஸ்ஸு. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. மாவளி நாளைக்கு நீ என் கையில் செத்தன்ற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறான். ஸோ அப்படியே நார்மலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னங்க வேணுன்ற மாதிரி கேட்க என்னம்மா என்ன கிஃப்ட்டுன்ற மாதிரி கேட்க இல்லை என் ஃப்ரெண்டு சும்மா லாட்டிக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கா, இதை நாளைக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் அவசரமாக உள்ளே போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபேஸே மாறுது பிங்காக. ஹீரோயினி ஐயோ இவன் முன்னாடி விழுந்துருச்சு மானம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு இது என் ஃப்ரெண்டு ஏதோ விளையாட்டுக்கு பண்ணாங்க, நானும் இதுக்கு எதுவுமே காரணம் இல்லை, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே ஓட ஹீரோ என்ன பண்ணணும்னே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறான். அப்போ இது எல்லாத்தையுமே அந்த சின்ன பசங்க பார்த்துட்டு ஏன்னா நம்ம அப்பா இப்படி இருக்காரு, அவர் கொஞ்சம் கூட விவரமே இல்லை, நம்ம தான் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன் போல், அதுக்கு தங்கச்சிக்காரிமா நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அந்த பாப்பாவுமே ஓகேன்னு சொல்லுது. இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினி அவள் பசங்க எல்லாத்துக்குமே ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இடி இடிக்குது. அந்த குட்டி பாப்பா பயந்து போய் ஹீரோயினை இறுக்கி பிடிச்சிக்கிறா. ஸோ ஹீரோயினி என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறான் இல்லை ஒரு வாட்டி இவங்களோட ஃபஸ்ட்டு அம்மா இருக்காங்க இல்லையா அவன் இந்த பாப்பாவை இருட்டு ரூமில் வச்சு பூட்டிட்டா. ஸோ அப்போ பயங்கரமாக இடி இடிச்சனால பாப்பா பயந்துட்டா. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த தண்டர்னாலே பாப்பாவுக்கு பயம்ன்ற மாதிரி சொன்னேன். என்ன அம்மா அவள் இப்படியா நடந்துப்பாங்க, இங்கே பாரு பாப்பா அதுக்கெலாம் பயப்படக்கூடாது, அம்மா இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னேனே. அம்மா எனக்கு பயமாக இருக்குது, இன்னைக்கு நீங்களும் அப்பாவும் ஏன் கூட தூங்குறீங்களான்ற மாதிரி கேட்க இந்த பாப்பா பயத்தில் கேட்குது இல்லையா. ஸோ நோ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சரி பாப்பா நாங்கம்மா எல்லாருமே ஒன்றா தூங்குவோன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா தூங்குறதுக்காக போயிடுறாங்க. இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் தனித்தனி ரூமில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஒன்றா தூங்க வைக்கிறது தான் இந்த பிள்ளைங்களோட பிளானு. ஸோ ஹீரோயினி எப்படியாவது பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு ரூமுக்கு போகலான்னு பார்த்தா
இந்த பிள்ளைங்க யாருமே தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பிள்ளைங்க தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் பிள்ளைங்க எல்லாருமே இல்லைப்பா நாங்கள் இன்னும் தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த பெட்லேயே தூங்கிடுறாங்க. இந்த பசங்க எல்லாருமே தூங்காமல் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு போயிட்டு அந்த ஏசி டெம்பரேச்சர் கூட வச்சுட்டு போயிடுறானுங்க. குளிர் தாங்க முடியாத நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ வந்துட்டு பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோயினியை பிடிச்சி எழுப்பிட்டு இருக்கான். அவளுமே கண் முழிச்சு பார்க்குறா. அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட போக அவள் அப்படியே கனவுலேருந்து முழிச்சுக்கிறா. கனவா இது என்ன இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறா. அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் ஒன் சைடாக படுத்திருக்கதை பார்த்துட்டு இந்த பொசிஷனில் இந்த ஃபேஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அப்படியே லைட்டாக திரும்பி படுக்கிறான். அப்போ அவன் கழுத்தில் ஒரு செயின் மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே இதையும் எங்கேயோ பார்த்துருக்கேமேன்னு சொல்லி அதை டச் பண்ணி பார்த்துட்ருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோவுமே கண் முழிக்கிறான். இவன் வந்து அந்த பெண்டண்ட்டை தான் பிடிச்சிருப்பா. உடனே நீ என்னை தொட்டுட்டல, எதுக்கு நீ என்கிட்ட வந்தா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கேன். உடனே அவன் வந்துட்டு ஐயோ நான் ஒன்றும் உங்களை தொடவே இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்கள் உடம்பு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னு தொட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் எதுக்கு இப்படி குளிருதுன்னு சொல்லி அவன் வந்து ஏசி ரூமோட தேடிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே நின்று சிரிச்சிட்டு இருக்குங்க. ஓ இதெல்லாம் உங்கள் வேலை தானா, மந்தின்னு வச்சுக்கிங்க உங்கள் எல்லாருக்கும் செம்மையாக அடி விழுகுன்ற மாதிரி கற்றுனோடனே அந்த பிள்ளைங்க அங்கேருந்து ஓடிடுது. உடனே ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு பிள்ளைங்களை மிரட்டுறீங்க, மேபி நம்மளுக்குள்ளே ஏதாவது நடந்தாலும் அது வந்து நேச்சுரல், ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த ஹீரோ பையனுக்கு நீ என்ன எப்படிலாம் பேசுகிற, நீ கெட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஓடிடுறான். பார்த்துக்க ஹீரோ, என்னைக்குனாலும் நான் உன்னை என்னோட வலையில் விழ வைப்பேன் அப்படின்றவா சொல்லி இவ சிரிச்சிட்ருக்கா. இப்போ ஹீரோயினி அவள் வேலைக்கு போகும்போது இந்த பசங்களையுமே கூட கூட்டிகிட்டு போகிறா. கூட்டு வந்தவ வெளியவே உட்கார வச்சுட்டு இது பெரிய கம்பெனிப்பா, ஜுவல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க, ஸோ நம்மளால் உள்ளே போக முடியாது, நான் மட்டும் போய் வேலையை பார்த்துட்டு வரேன், நீங்களாம் சமத்து பிள்ளைங்களாம் இங்கே உட்காருங்கன்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பிள்ளைங்களும் சரிம்மான்ற மாதிரி சொல்லுதுங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க சொல்லுது இது நம்ம அப்பாவோட கம்பெனி தான், இதுக்குள்ளே நம்மளே போகக்கூடாதுன்னா அம்மா எதுவுமே தெரியாமல் பேசுகிறாங்களே பாவம், என்னைக்கு அப்பா உண்மையை சொல்ல போகிறாரோன்ற மாதிரி இந்த பிள்ளைங்களாம் பேசிகிட்டு இருக்கு. உள்ள நம்ம ஹீரோயினி மாப் போட்டுட்ருக்கா. ஹீரோயினியோட தங்கச்சிக்காரி இருக்காளே அவன் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா போல். ஸோ அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது மாப் மேலே காலை வச்சு விழுக்க போயிடுவா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இவங்க 2 பேரும் நிமிர்ந்து யாருன்னு பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினியை இப்படி ஒரு நிலமையில பார்த்தோன்னே சிரிச்சிட்டு என்னடி இந்த வேலை பார்த்துட்ருக்க, ஆனால் என்ன பாரு நான் நம்பர் 1 ஜுவல் டிசைனர், அது மட்டும் இல்லாமல் உன் சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வச்சுட்டான் உங்கள் அப்பங்காரன், ஏன்னா அவனுக்கு ஒன்றை விட என்னை தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. இதை எல்லாத்தையுமே அந்த குட்டி பசங்க பார்த்து ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த தங்கச்சிக்காரி ரொம்பவே புள்ளி பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி வம்பு வளர்க்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவா. ஆனால் அந்த தங்கச்சிக்காரி போகிற ஒருத்தரோட சாப்பாடை தட்டி விட்டுட்டு அவருக்கு காசை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறா. ஹீரோயினி அதை பார்த்ததுமே எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன், நான் உனக்கு என்ன பண்ணேன்ற மாதிரி கேட்க, இல்லை உனக்கு இந்த கம்பெனி நிறையவே சம்பளம் கொடுத்துச்சுல, ஸோ அதுக்காக நீ கொஞ்சம் கூட வேலை பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கையால் எடுக்க சொல்கிறா. சரி நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கோம், அதுக்காக நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினுமே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த தங்கச்சிக்காரி அவளை ரொம்பவே போட்டு கஷ்டப்படுத்துறா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த சின்ன பிள்ளைங்க வந்துங்க. அந்த 5 பிள்ளைங்களை பார்த்ததுமே இந்த தங்கச்சிக்காருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த பிள்ளைங்களாம் இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயினி சொல்கிறா இது வந்து என் ஹஸ்பண்டோட பிள்ளைங்கன்ற மாதிரி சொன்னோன்னே என்னது செகண்ட் ஒய்ஃபா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நான் வந்து இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டை கல்யாணம் பண்ண போகிறேன், ஒரு பணக்காரியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தன்னோட அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுனால அந்த குட்டி பாப்பா வந்துட்டு எங்கள் அப்பா தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டுன்னு சொல்லிடுறா. ஸோ எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த குட்டி பாப்பாவோட அண்ணன் வந்துட்டு பாப்பா நம்ம அப்பா தான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, நீ எதுக்கு சொன்னன்றமா சொன்னோன்னே அந்த பாப்பா வாயை மூடியது. அப்போ அந்த தம்பி சொல்கிறான் இங்கே பாருங்க எங்கள் அப்பா தான் இந்த பிரசிடென்ட்டோட டிரைவருன்றமா சொன்னோன்னே இப்போ இந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு மறுபடியும் கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஹீரோயினியோட பசங்க எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. ஸோ அவங்கெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பாப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஸோ அவளை தள்ளி விடுறதுமே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவளுமே போட்டு இந்த தங்கச்சிக்காரியை பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ பையன் வந்துடுறான். அவன் வந்து பார்த்ததுமே ஹீரோயினை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பிள்ளையை தள்ளி விட்டா அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அடிச்சிட்டேன்ற மாதிரி சொன்னோன்னே அந்த தங்கச்சிக்காரி கத்துறா நீ எப்படி இந்த வேலையில் இருக்கிறேன்னு பார்க்குறேன், என்னையவே அடிச்சிட்டேன்ற மாதிரி சொன்னோன்னே நீ என்னடி என்னை வேலை விட்டு தூக்குறது, நானே இந்த வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிற மாதிரி போகிறா. அந்த தங்கச்சிக்காரி அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போ அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி வந்துட்டு நெக்ஸ்ட் எந்த வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஒரு விஐபி ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து வெயிட்டராக வேலை பார்க்கணும், நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு 1000 அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி நம்ம அந்த வேலைக்கு வேணால் போவோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேலைக்கு கிளம்பி போகிறா. இப்போ ஹீரோ அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வரதை நம்ம ஹீரோயினி பார்த்ததுமே, என்ன ஹீரோ நீ இதுலேருந்து வரேன்ற மாதிரி கேட்குறா. ஐயோ நீ என்னடி இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல், நான் வந்து இங்கே சும்மா வந்து என்னோடய பிரசிடென்ட் உள்ள மீட்டிங்கில் இருந்தார், அவர் கூட தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறேன். சரி இவங்களாம் யாருன்ற மாதிரி கேட்க, இவங்க வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க எல்லாருமே ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க. ஆனால் இவக்கிட்ட வந்துட்டு அந்த அவங்க வச்சு நடத்துகிற கம்பெனிலேயே அவங்க எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க வந்துட்டு சரி ஏதோ நடக்குது நம்மளும் கோஆப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆமாம் நாங்களும் அப்படி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ பேசி முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே காரில் ஏற போகிறாங்க. உடனே அதை பார்த்துட்டு இவங்ககிட்ட கார்னா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பாயிண்ட் பண்ணி காட்டும்போது அவங்க வந்துட்டு இல்லைம்மா இது எங்களோட காரில், நாங்கள் சும்மா தான் இதை பார்த்தோம், எங்களுக்கு அங்கே இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டி இருக்குது, அந்த ஸ்கூட்டியில் இவங்க 4 பேருமே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி அவளுக்காக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவளுமே வந்து அந்த டிசைனருக்கு தானே படிச்சிருப்பா. ஸோ அதனால அவள் வந்து 2-3 டிசைன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு நீ ஏன் எங்கள் கம்பெனியில் வந்து சேரக்கூடாதுன்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா நான் வந்து அந்த அளவுக்கு படிக்கலைன்னா ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னோன்னே அப்படிலாம் இல்லை நீ வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஏன் நீ வந்து காலேஜ் போகலன்ற மாதிரி கேட்க, அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒருத்தனால என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுன்னு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு அவள் சொல்கிற, என்னோட ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ஒருத்தன் ட்ரக் கலந்து என்ன ஒரு ஹோட்டலில் தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எந்த ஹோட்டல்னு மாதிரி ஹீரோ கேட்கும்போது கரெக்டாக அவனுக்கு கால் வருது. ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். நம்ம ஹீரோயினி அவளோட மனசுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தங்கிட்ட என் வர்ஜினிட்டி இழந்துட்டேன், ஸோ அவனால தான் என் வாழ்க்கையே அழிஞ்சிச்சின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட செக்ரட்டரிகிட்ட இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து டிசைனிங்க்கு படிச்சிருக்கா, ஸோ நம்ம கம்பெனிலேயே ஒரு நல்ல பொசிஷன் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்துட்டு சரி சார் நான் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினிக்கு ஃபோன் வருது. ஸோ அட்டன் பண்ணிட்டு என்னன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோட கம்பெனிலேருந்து தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ரெஸ்யூமை பார்த்தோம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் எங்கள் கம்பெனியில் இருக்குது, நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், கூடவே உங்கள் பர்சனல் டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டோன்னே ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுது. ஸோ அப்போ பேபிஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு வேலை கிடச்சிச்சு, நம்ம நாளையிலேருந்து சூப்பரான சாப்பாடெலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னா சூப்பரான ட்ரெஸ்ஸும் அழகான பேக்கும் போடணுமே, நம்ம அப்பாவை வாங்கி தர சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிக்காக ஒரு பிராண்டட் பேக்கை வாங்கி தரேன். அதை ஹீரோயினி பார்த்ததுமே என்னது இந்த பேக்கா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு, இது எப்படி நீ வாங்கினன்ற மாதிரி கேட்க, இது வந்து ஒரிஜினல் இல்லைம்மா இது டூப்ளிகேட், நீ வேணால் நல்லா பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஓ டூப்ளிகேட்டா, நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க என் ஃப்ரெண்டோட பர்த்டே வருது, அவளுக்கு இதே மாதிரி ஒரு 7 பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோக்கு ஒத்தடி ஒரிஜினல் ரேட்டே இவ்வளோன்னு சொல்லிட்டு அவன் எண்ணி பார்த்துட்டு ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்டமோன்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்கு ரெடியாகி ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், சரிவா நம்ம காரில் போகலான்ற மாதிரி சொன்னோன்னே இதுவும் பிரசிடென்ட் காராச்சு எதுவும் சொல்ல மாட்டாரான்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் அவருக்கு தெரியாது நான் பார்த்துக்கிறேன் வான்னு சொல்லிட்டு அவளை உள்ள உட்கார வைக்கும் போது இந்த செக்ரட்டரி பையன் பிரசிடென்ட்டுன்னு ஓடியாரான். அது கேட்டோன்னே ஹீரோயினி என்னது பிரசிடென்ட்டா அப்படின்றா. அப்போ வந்து ஹீரோ எதுக்கிட்ட அப்படி என்ன கூப்பிட்றேன்ற மாதிரி கேட்க, என்ன பிரச்சனை நீங்கள் ஓட்டி எனக்கு இவ்வளோ நாள் லீவை கொடுத்துட்டீங்க, நான் என்னமோ ஏதோ நினச்சி பயந்து ஓடியாந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவும் நினச்சிக்கிறன்ற மாதிரி சொன்னோன்னே எதுக்குப்பா அவர் உங்களை பிரசிடென்ட்டுன்னு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா பிரசிடென்ட் வந்து உன்னை வேலைக்கு வர சொன்னார் இல்லையா அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி சொல்ல வந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ இவங்க 3 பேருமே வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறேன், நான் அங்கே வந்து சீனியர் எம்ப்ளாயி ஆகிட்டேன்னா எனக்கு நிறையா சேலரி கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் வேலைக்கு போவேன்னா பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவும் சரிம்மா நீ சொன்னபடியே நடக்கட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ வந்து மிரரை பார்த்து மேக்கப் போட்டுட்டு இருப்பாளையா, ஐயோ நான் அப்படி மேக்கப் போடுறதோ உங்கள் சிஇஓ வந்து பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் அவங்க ஒய்ஃப்லாம் கற்றுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை எங்களோட பிரசிடென்ட் வந்துட்டு சிங்கிள், அதனால் நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொன்னேன். பின்னாடி இருந்து செக்ரட்டரி மனசுக்குள்ளே என்னடா அவங்க தான் ஒய்ஃபு, இவர் அவங்ககிட்டயே போய் நான் சிங்கிள்ன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு இவன் மூளை குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே அங்கே ரீச் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. இவங்க தான் இனிமேல் நம்ம கூட தான் வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே இடத்துல தான் நம்ம தங்கச்சிக்காரியும் வேலை பார்க்க
பார்க்குறா. இவளை பார்த்துனே செம்ம காண்டாகுது. ஸோ எந்திரிச்சு நம்ம ஹீரோயினையும் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறா. நீ சாதாரண கிளீனர் தானே, படிக்காத முட்டாளுக்கெல்லாம் இங்கே யார் வேலை கொடுத்ததுன்ற மாதிரி கேட்க, இப்போ நம்ம ஹீரோயினையும் ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அந்த பொண்ணு தான் பேசுகிறா. அவள் சொல்கிறா, இப்போ நம்ம கம்பெனிக்கு ஆளுங்க தேவைன்னா அவங்களே டேலண்டான பீப்புளை தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ படித்தவங்க படிக்காதவங்கள தாண்டி டேலண்ட் இருந்தாலே ஓகே தான். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி இவகிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அவளுமே வாயை மூடிக்கிறா. இப்போ ஹீரோயினுமே அவளோட வேலையை பார்க்க போயிடுறா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு ஓடி வந்து இந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட, உனக்கு இந்த ஜாவோன்றவர் தெரியும் தானே, அவர் தான் நம்மளுக்கு முக்கியமான கஸ்டமரு, இவள் பல கோடி மதிப்பான ஒரு ப்ராஜெக்டை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ உன் டிசைன்லாம் எடுத்துகிட்டு நம்ம மீட்டிங் ரூமுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்கிறா. அவளும் வந்துட்டு சரி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுமேன்னு சொல்லிட்டு இவன் அந்த தங்கச்சிக்காரி பண்ணி வச்சிருந்த டிசைன் எல்லாத்தையுமே குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு ஹீரோயினிக்கிட்ட போய், நீ முன்னாடி கிளீனிங் வேலை தானே பார்த்த, ஒழுங்காக அந்த குப்பையெல்லாம் எடுத்து போய் குப்பைத்தொட்டியில் போட்டுட்டோன்ற மாதிரி சொன்னோன்னே, சரி இவட்ட வம்பு வளர்க்க வேணாம், நம்மளே போய் அந்த வேலையை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினி எதுவுமே சொல்லாமல் வாட்டு குப்பை எடுத்து கொட்ட போயிடறா. இப்போ அந்த தங்கச்சிக்காரி அந்த வெறும் ஃபைலை தூக்கிட்டு அந்த மீட்டிங் ரூமுக்கு போகிறா. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சரி உன் டிசைனெல்லாம் கொடுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஓப்பன் பண்ணி பார்த்து அது அப்படியே இல்லை, அது ஹீரோயினி தான் எடுத்துகிட்டு குப்பை தொட்டியில் போட போனா அப்படின்ற மாதிரி இவளே ஒரு கதையை கட்டுறா. இந்த விஷயம் இந்த செக்ரட்டரி பையனுக்கு தெரியும். அவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அங்கே போகிறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்குள்ளேயே இந்த தங்கச்சிக்காரி வந்து ஊரையே கூப்பிட்டுட்டு ஹீரோயினி தான் தப்பு பண்ணான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுரா. ஹீரோயினிக்கு பாவம் எதுவுமே தெரியல, நம்ம எதுக்கு இப்படிலாம் இருக்கிறோம், இது எல்லாத்துக்குமே காரணம் இவ தானேன்ற மாதிரி தான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு செக்ரட்டரி பையனும் வரான். ஆனால் ஹீரோ வரல. அவன் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு நான் சொல்கிறத சொல்லுன்ற மாதிரி ஒரு சைகை காட்டுறான். ஸோ செக்ரட்டரி வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க அந்த தங்கச்சிக்காரி தான் நடந்தது எல்லாமே சொல்கிறா. அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லிக்கிறா. இப்போ அங்கே ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சால நம்ம ஹீரோயினியா, அவன் வந்து சொல்கிறா, இங்கே பாரு ஹீரோயினி, இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணுன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ வந்து இந்த செக்ரட்டரி பையன் சொல்கிறான், இங்கே பாருங்கள், இப்போ இவங்க எல்லாருமே உங்களை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் உன் கையில் தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நாங்கள் உங்கள் டிசைன்லாம் பார்த்துருக்கோம், நல்லா தான் இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் பிரசிடெண்ட்டே வந்து பர்சனலாக உங்களோட டிசைனவே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் எடுத்து நடத்த போகிறீங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, ஆஃப்டர் ஆல் இவள் ஒரு கிளீனர், இவள் காலேஜை கூட சரியாக முடிக்கல, இவட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை தரீங்கன்னு சொல்லி இந்த தங்கச்சிக்காரி பயங்கரமாக கத்திட்டு இருக்க. இந்த செக்ரட்டரி பையன் திரும்பி ஹீரோ கிட்டே என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கவும், அவன் வந்து நீ நான் சொல்கிறத மட்டும் பண்ணுன்ற மாதிரி சைகை காட்டவும், இந்த செக்ரட்டரி பையனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் வந்து செலக்ட் பண்ணிட்டாரு, நான் அதை சொல்லிட்டேன், என்னோட வேலை முடிஞ்சு, நம்மளோட முக்கியமான கஸ்டமர்ஸ் ஆவோ, ஸோ அவரை வந்து ரொம்ப நேரமாக காக்க வைக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் டிசைனெல்லாம் எடுத்துகிட்டு மீட்டிங் ரூமுக்கு போங்கன்ற மாதிரி சொன்னேனே. ஹீரோயினுமே அவளோட டிசைனை எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போகிறா. இப்போ அவளோட டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக முன்னாடி போய் நிற்கிறா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு உன்னால் முடியுன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். ஹீரோயினையும் ஆமாம் என்னால் முடியுன்ற மாதிரி தலையாட்டிட்டு மூச்சை இழுத்து விட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நம்ம ஹீரோ வந்து மெய் மறந்து அவளை பார்த்துட்ருக்கான். ஸோ அவள் எக்ஸ்பிளைன் பண்ணியும் முடிக்கிறா. அந்த சாவும் வந்து கேட்குறாரு, இதெல்லாம் நீ பண்ண டிசைனான்ற மாதிரி கேட்க, அவளும் ஆமாம் சார் நான் பண்ணது தான், ஏன் சார்ன்ற மாதிரி கேட்க, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி அவர் கத்தி எந்திரிக்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்கா.